Hello friends, welcome to ARK Diaries. பக்கத்துல இருக்க 360 Automotive shop தான் வந்திருக்கோம். நம்ம வினோத் ப்ரோவோட தொடர்ந்து வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2 ஸ்ட்ரோக் சூப்பர் பைக் காசு நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்னோட ஃப்ரெண்டு பல்சர், ஏன்னா நம்ம பல்சர் இது வரையும் பார்க்கல ப்ரோ. நம்ம டாமினார் பார்த்துருந்தோம், அப்புறம் KTM சீரிஸ் பார்த்தோம், முக்கியம் பெனலி தான் நிறைய வண்டி வந்துட்டு இருக்கு. அப்புறம் ஹையர்ஸாங் UM ரெனிகிரேடு நிறைய வண்டி பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனால் போன வீடியோஸ்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க UM ரெனிகிரேட்லாம் ஸ்பேர்ஸே கிடைக்கல ப்ரோ. இப்போ நம்மளால சர்வீஸும் எடுக்க முடியல, ஏன்னா எடுத்தா ரொம்ப நாள் ஆயிடுது. 1 month 2 months வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ கேரேஜில் ஆல்ரெடி பைக்ஸ் ஒரு 30 பைக் ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்ம கேரேஜ். ஸோ பல்சர் சீரிஸ் வந்து எடுக்கிறீங்களா, இல்லை நான் என் ஃப்ரெண்டு நீங்கள் எடுத்து பண்ணுங்கன்னு சொல்லனால எடுத்தீங்களா? உங்களோட ரெக்கமெண்டேஷனுக்காக தான் எடுத்து பண்ணோம். ஃபர்ஸ்ட் விஷயம், பல்சர் ரெகுலராக எடுத்து பண்ண முடியாது, ஏன்னா டைம் இல்லை. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், Z2 ஸ்ட்ரோக்கு சூப்பர் பைக்ஸு கார் இதுவே நமக்கு கரெக்டாக இருக்குது. கார் பார்த்தீங்கன்னா காரில் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அதுலேயும் நாங்கள் 2 பேர் தான், நானும் என் பிரதர் தான் பண்ணி ஆகணும். இப்போது இதுலேயும் பார்த்தீங்கன்னா நானும் என் பிரதர் தான் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நாங்கள் 2 பேர் தான் பண்ணுறோம். பசங்க யாரையும் விட்டு வேலை செய்ய வைக்கிறதுல ஒரு டெக்னீஷியன் இருந்தாங்கன்னா நம்ம எதனா ஒரு வண்டிக்கு சப்போர்ட் பண்ணி அது வேலை ஏற்கனவே நம்ம சில வீடியோஸ்ல சொல்லிட்டோம். டெக்னீஷியன் தேவைன்னு சொல்லி 2-3 கால்ஸ்லாம் வந்தது. இன்னும் டெக்னீஷியன் வந்து 2-3 பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் வரேன்னுலாம் சொல்லியிருக்காங்க. வரல இன்னும் யாரும். வந்தாங்கன்னா ஃபியூச்சரில் வேணால் பார்க்கலாம். நமக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் முடிச்சு நமக்கு ஃப்ரீ டைம்ஸ் கிடைக்குது, இல்லை வந்து ரொட்டீனாக ஒர்க் போகுது அப்படின்ற டைமில் வேணால் பல்சர் 220 சீரிஸ் கண்டிப்பாக பார்த்து தரலாம். ஓகே ப்ரோ, நீங்கள் 2 ஸ்ட்ரோக் சொன்னதுலேருந்து இப்போ நம்ம ஒரு 135 தானே இது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். வீல் இல்லாமல் வெறும் சேஸ் இன்ஜின் மட்டும் கொஞ்சம் கம்ப்ளீட்டான நிலைமையில இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டியும் பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுங்க ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணி. வண்டி இப்போ தான் நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி பார்த்தாச்சுல ப்ரோ? இதே கண்டிஷனில் அப்படியே ஓட்டி பார்த்தாச்சு. டேங்க் சைட் எல்லாம் ரெடியாக இருக்குது. நிக்கல் கோட்டிங் போன சைலன்சர் மட்டும் இன்னும் வரல. அதை மட்டும் வந்து நிக்கல் கோட்டிங் போகிற சைலன்சர் மட்டும் வந்துச்சுன்னா ஓகே, அது மட்டும் வந்துச்சுன்னா நிக்கல் கோட்டிங் போட்டதை முடிச்சுட்டு ஃபைனலைஸ் பண்ணிட்டு டேங்க் சைட் எல்லாம் மாட்டிட்டு வண்டியை சும்மா ஒரு வாஷ் பண்ணி வண்டி கஸ்டமர் கையில் கொடுத்துடலாம். ஆல்மோஸ்ட் ஒரு ஜனவரி மாதம் வந்த வண்டி. ஜனவரி மாதம் வீடியோ போட்டோம். ஆமாம், இதுவும் ரெடி ஆகிட்டு இருக்கு, அந்த 100 ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெண்டு வண்டியும் ஆல்மோஸ்ட் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே கிட்டத்தட்ட 2 சேமாக ஒரே டைமில் ஆரம்பிச்சு ஒரே டைமில் நடந்துட்டு இருக்கு வேலை. வண்டி ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இது வந்து ஓட்டி பார்க்கறதுக்கு. ஆமாம், டெஸ்டிங் போட்டு நிறைய டூட்டி ஆயில் போட்டுருப்போம். பெட்ரோலோட கலர்லேயே இருக்காது, பச்சை கலரில் இருக்கும். நிறைய டூட்டி ஆயில், ஏன்னா போர்லாம் வந்து உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கனால உங்களுக்கு அந்த இப்போ நீங்கள் செக் பண்ணும்போது தெரிஞ்சிடும்ல என்னென்ன. ஆமாம், நம்ம ஓட்டி பார்க்குறப்பே நமக்கு தெரிஞ்சிடும். இது வரைக்கும் ஒரு சொட்டு ஆயில் லீக்கேஜ் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 5 hours 4 hours இதே இடத்துல நிற்கிது. அங்கே நின்றுட்டுருக்கோம், இல்லை இங்கே நின்றுருக்கோம். எந்த ஆயில் லீக்கேஜ் இல்லை. பக்காவாக இருக்குது வண்டி, ஓட்டுறதுக்கும் பக்காவாக இருக்குது. பிரேக்கிங்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஷார்ப் கண்டிஷனில் இருக்கும். பேக் பிரேக்கு, ஃப்ரண்ட் பிரேக்கு, 2 டயர் புதுசு, ரிம்மு, ஃபோக்ஸு, வீல் பேரிங்ஸு, பிரேக் ஷூ, இன்ஜினில் பேரிங்ஸு, பிஸ்டனு, கிராங்கு எல்லாமே உங்களுக்கு புதுசு தான். ஏர் ஃபில்டர் போது கொண்டு ஒயரிங் கிட்லேருந்து ஹெட்லைட் டூம்லேருந்து இண்டிகேட்டர் எல்லாரும் ஃபுல் வீடியோக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போன வீடியோ போட்டதுக்கே கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க எவ்வளோ. இந்த வண்டி இன்னும் 2 நாளில் முடிஞ்சிடும். மேக்ஸிமம் இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ளே இந்த வண்டி முடிஞ்சிடும். நீங்கள் இன்னொரு நாளைக்கு எடுத்துருந்தோம்னா கண்டிப்பாக இந்த வண்டியோட வீடியோவே ஃபுல் ஸ்டேஜ் வண்டியே வந்திருக்கும். சைலன்ஸர் மட்டும் இல்லாமல் வந்திருக்கும். சைலன்ஸர் மட்டும் நிக்கல் கோட்டிங்கில் வெயிட்டிங்கில் இருக்கிறோம். அது வந்துச்சுன்னா 135 சேர்த்து பண்ணிடலாம். இல்லை ஒன்று முன்னாடி முடிச்சிருவோம். இதை கண்டிப்பாக முடிச்சிடும், ஏன்னா அதுக்கு இன்னும் கேசிங் ஒர்க்லாம் நடந்துருக்கு, பெயிண்டிங் விளாண்டுட்டு இருக்கு. 220 ஜெனரல் சர்வீஸ் இல்லாமல் வந்து இந்த ஃபுட் ரெஸ்ட் கேட்டிருந்தேன், லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட். நீங்கள் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க. இப்போ இதை ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து 220க்கு வந்து லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் தேடிட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து இருக்குது. நம்ம வந்து ஐப்பக்கம் வந்தாங்கன்னா அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது 200 கிட்ட வந்துச்சு ப்ரைஸ். ஸோ அவங்களே இன்ஸ்டாலேஷனும் பண்ணி கொடுத்துருவாங்க. இது ஆக்சுவலாக இது லைட்டாக தட்டி அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த இடம் பெண்டு வரணும். அந்த பெண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பெண்டு தட்டி ரெடி பண்ணி மாட்டி விட்டுருக்கோம் ப்ரோ. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு என்னன்னா பல்சர் 220ல வைப்ரேஷன் இருக்கும். ஸோ இந்த 3M படிச்சு ஃபுல்லாக பேடிங் உள்ள வந்து பேடிங் செட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இது வைப்ரேஷன்லாம் குறைச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட்டை விட உங்களுக்கு இந்த நாய்ஸே நாய்ஸ் இப்போ சுத்தமாக இல்லை. ஏன்னா 220ல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி அந்த டூம் வைப்ரேஷன் வைப்ரேஷன் நாய்ஸ் வரும். இந்த வண்டி வந்ததுக்கான முதல் பிரச்சனை சொல்கிறேன், ஃபுல் ஒயரிங்கை வந்து எலி கடிச்சு வச்சிருந்தது. டோட்டல் ஒயரிங் கிட்ட வந்து எலி கடிச்சு வச்சிருந்தது. இது வந்து BS4 மாடல் டைப் கார்பரேட்டர் வண்டி. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா FI வண்டிக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லா ஃபெசிலிட்டிஸும் இதில் இருந்தது. ஒயரிங் கிட்டு, ABS கம்ப்ளைண்ட்லாம் ஒயர்லாம் எலி கடிச்சு வச்சது, ஏர் ஃபில்டர் மாஸ் சென்சார் கடிச்சு வச்சது, ஃபுல்லாக ஒயரிங் கிட்டு ஃபுல்லாக டேமேஜ். ஃபுல் ஒயரிங் ரெடி பண்ணியிருக்கு. வண்டி ஆயில் மாற்றி கொடுத்துருக்கு, செயின் ஸ்ப்ரைட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஹெட்லைட் பல்பு, மெயினாக அந்த பல்பு மாட்டுறது தான் பெரிய வேலை. அந்த 220 ஃபேரிங் கைட்டவங்க எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரியும், எவ்வளோ பெரிய கஷ்டம்னு. 220 ஃபேரிங் கைட்டு எல்லா மெக்கானிக்குமே தெரியும். அது ரொம்ப டஃப்பான வேலை. அதை கழட்டி அதை மாட்டி ரெடி பண்ணி ஃபிட்டிங் பண்ணி வைப்ரேஷன் இல்லாமல் பண்ணியிருக்கிறோம்.
இது வேலையும் முடிஞ்சிடுச்சு. ஆல்மோஸ்ட் வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது. ப்ரோவும் ஓட்டி பார்த்துட்டு சொல்லிட்டு அப்படி இல்லை வண்டி பக்காவாக இருக்குது. ஏன்னா நான் எடுத்துருவோமே எனக்கு தெரியும் செயின் ஸ்ப்ராக்கெட்லாம் அவ்வளோ சவுண்டு, வண்டி பிக்கப் இல்லை, இன்ஜின் நாய்ஸ் இருந்துச்சு, அதே மாதிரி வைப்ரேஷன் இருந்துச்சு. ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் ஒரு நம்மளுக்கு இவ்வளோ வண்டி இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு 2 டேஸில் ரெடி பண்ணி நிறைய வண்டி இருந்தது. இது நிறைய வண்டி நிற்கிது பார்த்தீங்கனாலே தெரியும். ப்ரோ என்ன சொன்னார், இது ஒரு 2 நாளில் முடிச்சு கொடுக்கணும், இது என் ஃப்ரெண்டோடைய வண்டி ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, வேறு எங்கன்னா கொடுத்தாலும் பெஸ்ட்டாக கிடைக்குமான்னு தெரியல, கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருங்கன்னாரு. அதனால் பக்காவாக இருக்குது ப்ரோ, வண்டி பக்காவாக இருக்குது. ப்ரோ அப்புறம் ஏபி வண்டிங்க அது போயிடலாம் ப்ரோ. எனக்கு என்னன்னா இப்போ 220 வந்து இப்போ திரும்பி ரீலான்ச் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து என்னடா இவ்வளோ நிறைய சேல்ஸும் நல்லா போயிட்டு இருந்தது, நிறைய பேர் விரும்பியும் வாங்கிட்டு இருந்தாங்க. அது சேல்ஸ் ஸ்டாப் பண்ணோடனே ஒரு என்னடா ஸ்டாப் ஆகிடுச்சுன்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ திரும்பி ரீலான்ச் ஆகிருக்கு. இன்னும் ஷோரூம்ஸ்க்கு வந்துடும், ப்ரைஸ் எல்லாமே மாறப்போகுது. ஸோ பழைய இப்போ நீங்கள் 220 லைனாக இப்போ நம்ம சர்வீஸ் எடுக்கலனாலுமே நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்களே இதெல்லாம் பெட்டர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு. ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குது? இப்போ திரும்பி ரீலான்ச் ஆச்சுன்னா இதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். பழைய 220 ஓனருங்க, ஒரு ஓனர்ஷிப்போடைய ரிவ்யூவாக கூட சொல்லாங்க இதை. ஓகே. ஏன்னா பழைய வண்டி வச்சுருந்தோம் 2013 என்கிட்ட 2010, 11, 12, 13 வரைக்கும் என்கிட்ட வண்டி இருந்தது. இந்த 220ல் அந்த டைமில் வந்து அதே சேம் 220 தான், எந்த ஒரு மாற்றமும் பெருசாக இருக்காது. டிஜிட்டல் மீட்டரில் மட்டும் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏர் ஃபில்டர், மாஸ் சென்சாருக்கு ஒரு லைட்டு, அப்புறம் ஏபிஎஸ்க்கு ஒரு லைட். இது லாஸ்ட்டாக வந்த வண்டிங்களே இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தது. பட் ஆனால் பெருசாக எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்தது. இந்த வண்டியில் இதே மாற்றம் இல்லாத வண்டி தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா லிக்விட் கூல்டாக கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. அது என்னோட தனிப்பட்ட கருத்து. லிக்விட் கூல்டாக கொடுக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் டூரிங் ஹேண்டில் பேர் ட்ரை பண்ணலாம், அப்சைட் டவுன் ஃபோர்க்கு ட்ரை பண்ணலாம், யூஎஸ்டி ட்ரை பண்ணலாம். ஃப்ரண்ட்டு டிஸ்கை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெரிய பிரேக்கிங் கண்டிப்பாக. ஏன்னா 220 பொறுத்த வரைக்கும் பிரேக்கிங்லாம் சும்மா சொல்லக்கூடாது, எல்லாமே நல்லாயிருக்கும். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. மோனோஷாக்ஸ் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும்னு தோணுது. டயர் சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 90 சைஸ் டயர் தான் இருக்கும். ஒரு 110 அந்த சைஸில் டயர் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 140, 156 டயர் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதெல்லாம் நான் வந்து அப்கிரேட் பண்ணணும்னு நினச்ச விஷயங்கள். எனக்கு இன்னொன்று என்னென்னா ப்ரோ 200 சிசியில் கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில், ஏன்னா என்எஸோட இது ஆமாம் என்எஸோட கம்மி. 220 சிசியில் வந்து என்எஸோட ரேட்டு கம்மி. அந்த வண்டிலாம் வந்ததுனால தான் இந்த வண்டியோட மார்க்கெட் வந்து இதுவாச்சு, டவுன் ஆச்சு. பட் ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற இவ்வளோ இது கொடுக்கும்போது கண்டிப்பாக ப்ரைஸ் ரேஞ்ச் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குல்ல? கண்டிப்பாக ஆகுங்க. ஆனால் இதை விரும்புகிறவங்க கண்டிப்பாக எடுப்பாங்க. 220 விரும்புகிறவங்க அந்த அளவுக்கு. என்னுடைய ஐடியா தான் எல்சி இன்ஜின், லிக்விட் கூல்ட் இன்ஜின் வந்து என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து தான். பட் ஆனால் எல்லாருக்கும் வந்து எல்சி பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா தெரியல. லிக்விட் கூல்ட் வண்டி வந்து எல்லாருக்குமே பிடிக்குமான்னு தெரியாது. ஒரு சிலர் இந்த இன்ஜின் ஆயில் கூலர் இன்ஜினுக்காகவே வெயிட் பண்ணுறவங்களா இருக்கிறாங்க, ஆயில் கூலர் இன்ஜினுக்காகவே வெயிட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கண்டிப்பாக இது கண்டிப்பாக சூட் ஆகும். எனக்கு ஓவராலாக இந்த வண்டி ரொம்ப பிடிக்கும். ரிட்டர்ன் வந்தால் இந்த வண்டியில் பெரிய மாற்றங்கள் எதிர்பார்க்குறது, இந்த சில மாற்றங்கள் எதிர்பார்க்குறேன். பட் ஆனால் அது இல்லைனாலும் இது வண்டி குவாலிட்டியாக தான் இருக்கும். ஓகே ப்ரோ. அப்புறம் வந்து 135 ஏபி வண்டி முடிஞ்சிச்சு சொன்னீங்களா, அதையும் அதை பார்த்துடலாங்க. இதில் வந்து என்னென்ன வேலை பார்த்துருக்கோன்னு ஆல்ரெடி நம்ம ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸாக கூட போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே. எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. இந்த வண்டியில் கம்ப்ளீட் இன்ஜின் ஒர்க் பண்ணியிருக்கு. இது பார்த்தீங்கனாலே தெரியும். போர்லேருந்து இன்ஜின்லேருந்து கம்ப்ளீட்டாக எலக்ட்ரோ பிளாஸ்ட் பண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாண்ட் பிளாஸ்ட் பண்ணிவிட்டு வண்டி போர் கீர் எல்லாமே ரெடி பண்ணது. புது பிஸ்டன் போட்டு கோயோ பேரிங் போட்டு C4 கிளியரன்ஸ் டைப்பில் பேரிங் போட்டிருக்கு. இன்ஜின் கேஸ் கொஞ்சம் கேவலமாக இருந்தது. கஸ்டமர் கேட்டாங்கன்னு சொல்லி இந்த இன்ஜின் கேஸை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள், 2 நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும். எந்த ஒரு ஸ்க்ராட்ச் கிச்சு எதுவுமே இல்லாமல் ஸ்டிக்கர்ஸ்லாம் புதுசாக போட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் 2 பக்கமும் நிக்கல் அது பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்க்கு கேட்டார் கஸ்டமர். ஃப்ரண்ட் டிஸ்க்கு போட்டு கொடுத்துருக்கு. ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து இதுதான் ஷைன்து, ஹோண்டா ஷைனோடைய ஃப்ரண்ட் ஆல்டர் பண்ணி போட்டு கொடுத்துரு. அவருக்கு தேவை வந்து ஒரு டிஸ்க்கு வேணும்னு கேட்டார். அந்த டிஸ்க்குக்காக ஹோண்டா ஷைனோடைய டிஸ்க்கை போட்டு ஆல்டர் பண்ணி கோயிலை கொடுத்துருக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியர் ஷாக்ஸு புதுசு கேட்டார். ரியர் ஷாக்ஸும் புதுசு போட்டு கொடுத்தாச்சு. ஓகே. அப்புறம் இந்த சைலன்சரோடைய கண்டிஷன் இது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்ப எப்படி தெரியுதுன்னு தெரியல. இது புதுசு மாதிரி இப்போ எங்கள் கண்ணில் எப்படி ப்ரோ இருக்குது? புதுசு மாதிரி தான் ப்ரோ இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்து நம்ம அந்த யூடியூப் ஷார்ட்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா சைலன்சர் ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ நீட்டாக இல்லவே இல்லை. எல்லா இடமும் டென்ட்டு. இங்கே ஒரு பெரிய டென்ட்டு, என் கண்ணால் நான் பார்த்த வரைக்கும் இங்கே ஒரு பெரிய டென்ட்டு. இந்த ஆர்எக்ஸை யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த கிக்கர் போய் இங்கே வராயும் இங்கே டேமேஜ் ஆகும். இந்த இடத்துல பெரிய ரஸ்ட் இருக்கும், இல்லை டேமேஜ் இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாகவே டென்ட்டு. இந்த இடம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஃபுல்லாக க்ளீனாக பல ஆயிடுச்சு. சைலன்சர் இப்போ நாங்கள் இந்த இடத்துல இப்போ புதுசாக ஒரு இடத்துல நிக்கல் கோட்டிங் கொடுக்க போயிருக்கோம். அங்கே தான் இதை கொடுத்துட்ருக்கோம். சூப்பராக பண்ணுறாங்க நிக்கல் கோட்டிங். நல்லா நீட்டாக இருக்குது. வெல்டிங் ஒர்க்கு, டென்ட் ஒர்க்கு, டிங்கரிங் எல்லாமே பண்ணி நிக்கல் கோட்டிங் பண்ணி கையில் தராங்க. வண்டி வந்து ஏபி வண்டி. கஸ்டமர் ஆந்திராவில் இதில் ஹைதராபாத்தில் இருக்கார். வண்டி எடுத்து வந்து கொடுத்தாரு. வண்டி கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு.
இந்த வண்டி ஆல்மோஸ்ட் ஒரு 2 மாதம் மேலே நிற்கிது. எவ்வளோ பட்ஜெட் ப்ரோ ஆச்சு இது எல்லாமே? இது அப்படி இப்படின்னு ஒரு 70,000 கிட்ட ஆச்சுங்க. அது காரணம் வந்து அவர் வந்து கிளியரன்ஸ் டைப் பேரிங் கேட்டார். C4 கிளியரன்ஸ் டைப்பில் வந்து கோயோ இம்போர்ட்டட் பேரிங் தான் கேட்டார். அது பேரிங்கு டிஸ்க்லாம் எவ்வளோ ப்ரோ ஆச்சு இதுக்கு? டிஸ்க்லாம் வந்து 10 ரூபா 12 ரூபாய்க்கிட்ட வந்துடுச்சுங்க. ஓகே. அது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் ஆட் பண்ணோம். டிஸ்க் போட்டோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கேலிபர்ஸ்லாம் பிஸ்டன்ஸ்லாம் வீக்காக இருக்குது, அதெல்லாம் புதுசு போட்டோம். அப்புறம் MC வந்து புதுசாக போட்டோம். நிறைய ஐட்டம்ஸ் வந்து டிஸ்க் வாங்கினதோடு இல்லாமல் செலவு கொஞ்சம் அதிகம் அதில். இப்போ டிஸ்க்கு கிடைக்க மாட்டேது. இந்த RXக்கு டிமாண்ட் பண்ணுறாங்க. அதனால் நிறைய டிஸ்க் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்காதனால தான் ரொம்ப டிமாண்டாக இருக்குது. நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். 5 ஸ்பீட் டிஸ்க்கு ஒரிஜினல் டிஸ்க்கு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பீசஸ் போட்டிருக்கோம், ஆர்டர் போட்டிருக்கோம். வந்துச்சுன்னா கம்பல்சரி டிஸ்க் இதுக்கப்புறம் கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்க் இல்லைன்னு சொல்ல மாட்டோம், கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். இந்த வண்டி ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பென்லி 2-3 ஷாப்புக்கு போயிட்டு இந்த பென்லி இங்கே வந்திருக்கு. இது வந்து பென்லி 300 TNT 300 டைப்பு. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த வண்டி வந்து கண்டாம் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த வண்டியை வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா இப்போ பிரித்து பார்த்ததில் தான் தெரியுது கிளச்சு பெல்லோடைய ஹவுசிங் வந்து போயிருக்கு. அப்போ கிளச்சு பெல்லு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளச் பிளேட்டு ஸ்டீல் பிளேட்டு எல்லாமே ஆர்டர் போட்டிருக்கோம். இது வந்த பிறகு இந்த வண்டியை ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த இன்ஜின் நாய்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இது இன்ஜின் நாய்ஸ் இங்கே வரப்போ அப்படியே டகன்னு இடிச்சிட்டே ஒரு நாய்ஸோடு வந்தது. இதை தெளிவாக ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு கஸ்டமர்கிட்ட சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக கஸ்டமர் வந்து ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறாங்க, சூப்பராக வந்துடும். ஏன்னா நான் 2-3 ஷெட்டு போனப்போ எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இன்ஜின் போயிடுச்சு, இதை ஏமாற்றுவாங்க, எங்கன்னா எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஏமாற்றுவாங்க, இந்த வண்டி தூக்கி குப்பையில் போடுங்க அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் நம்மளால் முழு நம்பிக்கையோடு வந்திருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டு கண்டிப்பாக வண்டியை பக்காவாக ரெடி பண்ணி கையில் கொடுத்துடலாம். அப்புறம் அந்த TNT 300 கூட நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு யூடியூபர் பார்த்துருந்தேன், நிறைய பேர் கை மாறிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, நீங்கள் சொல்லி தான் நானே கேள்விப்பட்டேன். ஆனால் இந்த வண்டி வந்ததுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து ஆயில் லீக்கேஜோடு வந்தது. ஃபஸ்ட்டு விஷயம் ஆயில் லீக்கேஜ். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட் வந்து அவர் வந்து ஒரிஜினல் எக்ஸாஸ்ட் வேணும்னு கேட்டார். இந்த வண்டி இப்போ வாங்கியிருக்கிறவர், இதுக்கு முன்னாடி வச்சுருந்தவங்க இந்த எக்ஸாஸ்ட் போட்டிருந்தாங்களாம். அவர் வந்து இந்த ஒரிஜினல் எக்ஸாஸ்ட் வேணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்மகிட்ட வந்தார். அதுக்கப்புறம் இந்த ஆயில் லீக்கேஜ் இருக்குது, இந்த டேமேஜஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணணும்னு நான் சொன்னேன். சரி அதெல்லாம் பண்ணிடலாம். அப்புறம் ஆல்ரெடி நம்ம ஒரு வீலோடைய மேட்டர் சொல்லியிருப்போம், பென்லி வீல். அந்த வீலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் அந்த வீல் வந்து உடஞ்சி ஸ்ப்ராக்கெட் டேமேஜ் ஆகி வந்திருந்தது. ஸ்ப்ராக்கெட் உட்கார இடம் அந்த வீல் எடுத்துகிட்டு போய் லேத்தில் கொடுத்துருக்கோம். அது ரெடி ஆகிட்டு இருக்குது, அது முடிஞ்சு வந்துடும். இந்த வண்டியில் அந்த ஒரு பிரச்சனையோடு வந்திருக்கு. ப்ளஸ் அது இல்லாமல் ஆயில் லீக்கேஜோடு வந்திருக்கு. ஆயில் சுவிச்சஸில் லீக்கேஜ், அப்புறம் ஆயில் லென்ஸில் லீக்கேஜ், இதெல்லாத்தோட வந்திருக்கு. வண்டி வேலை நடந்துட்டுருக்கு, முடிஞ்சோடனே இந்த வண்டியோட இந்த ஒரிஜினல் எக்ஸாஸ்ட் நம்மகிட்ட கிடைக்குமா? இல்லை இது ஆர்டர் போட்டிருக்காங்க. இப்போ இங்கே இல்லை, செகண்ட்ஸில் தான் இதில் பெங்களூர் மார்க்கெட்டில் ஆர்டர் போட்டிருக்கோம். அங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்தாங்கன்னா அண்டர் பில்லியோட செட்டு. ஓகே, ஒரிஜினல் தான். நான் என்னை கேட்டார், இது வேறு தானே ஆர்டர் பண்ண முடியுமா? எனக்கு ஐடியா இல்லைங்க, ஒரிஜினல் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும்னு சொன்னேன். ஒரிஜினலே இப்போ போட்டு தரப்போகிறோம். ஓகே, இந்த வண்டி இதுங்க. இந்த 250 வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கம்ப்ளைண்ட்டுங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் மோட்ரு, 1-வே கிளச்சு, பெண்டெக்ஸ் எல்லாமே கம்ப்ளைண்ட்டோட வந்தது. அது எல்லாமே ரெடி பண்ணோம். பட் ஆனால் திருப்பி வந்து 1-வே கிளச்சில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. 1-வே கிளச் நம்ம ஆல்ட்ரு பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தோம், அது வேலையாகலை. ஒரிஜினல் 1-வே கிளச் தான் இதுக்கு போட போகிறோம். இப்போ அடுத்து 1-வே கிளச் வந்து ஒரிஜினல் ஆர்டர் போட்டிருக்கேன். இதுவும் வந்துடுங்க. இது வந்தோடனே இதோட வேலையை முடிஞ்சிடும். இது 1-வே கிளச்சோட ரேட் எவ்வளோ, செல்ஃப் மோட்டருக்கான காஸ்ட் என்ன, அப்புறம் வந்து ரிலேயோடைய காஸ்ட் என்ன, இது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம இதை பற்றி ஒரு டீட்டெயிலாக வீடியோ கொடுத்துடலாங்க. ஓகே. அது இல்லாமல் அந்த ஜெட்டு, நிறைய பேர் ஜெட்டு தான் கேட்டுகிட்டே இருக்காங்க. இது RX Z 2000 மாடலு. ஓகே. இந்த வண்டி ஆனால் இது நம்ம காமிச்சிருந்தோம் ஃபுல்லாக அந்த இருக்கும்போது நல்லா இருந்த வண்டி இல்லைங்களா? அந்த வண்டி தான். இன்ஜின் ஃபுல்லாக கழட்டி இது இன்ஜினில் பார்த்தீங்கன்னா கிராங்க் காலி, போர் காலி, பிஸ்டன் காலி, கியர் பாக்ஸில் எல்லா கியர் பாக்ஸ்லேயும் வந்து கியர் பாக்ஸில் இருக்கிற எல்லாமே வந்து கடிக்கிற டைப் ஆகிடுச்சு. இப்போ இது 5 ஸ்பீட் கியர் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். கிராங்க் வந்து 2IA கிராங்க், ஒரிஜினல் கிராங்க் போட போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா போர் வந்து 40L போர் வந்து கரெக்டாக ரெடி பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறோம். இப்போ அது போயிருக்கு, அது ரெடியாகி வந்துடும். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம், கம்ப்ளீட் ஃப்ரேம் வந்து அங்கங்கே சின்ன ரஸ்ட்டு, சின்ன டென்டலாக இருக்குது. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி சாண்ட் பிளாஸ்ட் பண்ணி எலக்ட்ரோ பிளாஸ்ட்லாம் பண்ணி க்ளீன் பண்ணி பெயிண்டிங் பண்ணி அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் டிஸ்க் போட போகிறோம். ஃப்ரண்ட் டிஸ்க்கு நான் சொன்னது தான், இந்தோனேஷியாவிலேருந்து 5 ஸ்பீட் டிஸ்க், ஒரிஜினல் டிஸ்க்கு கேட்டிருக்கோம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆர்டர் போட்டிருக்கோம். வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வண்டியில் அந்த டிஸ்க் ஏற்ற போகிறோம். இந்த வண்டியில் டிஸ்க்கு, 5 ஸ்பீட் கியர் பாக்ஸு, 5 ஸ்பீடு கிளச் அண்ட் மேக்னெட் கேஸு, இதெல்லாம் இந்த வண்டிக்கு ஆல்ட்ரேஷன் ஆக போகுது. ஒரிஜினல் ஸ்பீடாமீட்டர் வந்து ஜெட்டோட ஒரிஜினல் ஸ்பீடாமீட்டர் வர போகுது. இதுதான் இந்த வண்டியில் சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ். அந்த 2 வண்டி 650 பார்த்துலாம். கண்டிப்பாக பார்த்துலாங்க. இந்த நிஞ்சா 650 வந்து எதுக்காக வந்ததுன்னா, இந்த ஹண்டிங் கம்ப்ளைண்ட்டுக்காக வந்திருந்தது. ஒரு மாதிரி ஆக்சிடென்ட் பார்த்திங்கன்னா
ஹை ஆர்பிஎம்க்கு கரெக்டாக இருக்கும். லோ ஆர்பிஎம்மில் வரப்போ அணத்திக்கிட்டே இருக்கும். அந்த கம்ப்ளைண்ட்டோட வந்தது. வண்டி ஸ்லோ ஸ்பீடில் ஓட்டவே முடியாது. நல்லா ஹை ஸ்பீட் ஓட்டலாம். ஒரு 4000 ஆர்பிஎம் போயிட்டிங்கன்னா வண்டி நல்லாவே போகும். எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் டேங்க்கில் வர செக் ஃபில்டர் வந்து டேமேஜ் இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட் வாட்டி இந்த பெட்ரோல் ஃபில்டரை டேங்கை கழட்டி பார்க்குறச்சே இது பெட்ரோல் ஃபில்டர் பார்க்கறதுக்கு நல்லா அந்த மாதிரி இருந்தது வெளி சைட்லேருந்து. அப்புறம் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக 2வது வாட்டி இது ஃபுல் வேலை எல்லாமே முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 2வது டைம் பிரித்து பார்க்குறப்ப திருப்பி அதே அண்டிங் வைல்டாக இருந்ததுனால திருப்பி பிரித்து பார்த்தா பெட்ரோல் ஃபில்டர் உள்ளே டேமேஜ் இருந்தது. இன்னர் ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக்கில் டேமேஜ் ஆனது. இது 2 வருஷத்துக்கு மேலே நின்றுட்டு இருந்த வண்டி. அதனால் இந்த வண்டியை வந்து திருப்பி அந்த பெட்ரோல் டேங்கோடைய செக் ஃபில்டர்லாம் கழட்டி அது வேறு மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டு பார்த்துருக்கோம். இன்ஜெக்டரில் சின்ன பிளாக்ஸ் இருக்குது. அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக இன்ஜெக்டர் சர்வீஸ் சென்டரில் கொடுத்துருக்கோம். இன்ஜெக்டர் வந்தோடனே அதை போட்டுட்டு வண்டியை ஓட்டி பார்த்துட்டு 100% இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆகிடும். ஆயில் மாற்றிருக்கு, ஆயில் ஃபில்ட்ரு மாற்றிருக்கு, கூலண்ட் ஆயில், ஏர் ஃபில்ட்ரு, ஸ்பார்க் பிளக் 2 நல்லா இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸோட வேலையை தான் வந்திருக்கு. ஜென்ரல் சர்வீஸ் தான் கணக்குப்படி. வெறும் ஜஸ்ட் 5000 ஓடின வண்டி. ஓகே, ரொம்ப 5000 கிலோமீட்டர். ஆனால் 2.5 வருஷத்துக்கு மேலே வண்டி ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்க வண்டி. அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைங்க வருது. மேக்ஸிமம் எல்லாரும் வண்டி எடுத்துடுறாங்க. சூப்பர் பைக்ஸு யூஸ் பண்ண மாட்டுறாங்க, நிப்பாட்டி வைக்கிறாங்க. சைட் ஸ்டாண்டில் நிப்பாட்டி வைக்கிறதுனால ஃபோக் ஆயில் சீல் போகும். சைட் ஸ்டாண்டில் நிப்பாட்டி வைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வீல் பேரிங்ஸ் சீக்கிரமாக ஏன் வீல் பேரிங் என்ன சைட் ஸ்டாண்டுக்கோ வீல் பேரிங் ஒரே இடத்துல மெர்ஜாகி நிற்கிது வீல் பேரிங். அதனால் உங்களுக்கு அந்த டேமேஜஸ்லாம் வரும். இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சூப்பர் பைக் எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து வண்டியை வந்து வீக்லி ஒன்ஸாவது ரொட்டீனாக யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து டேங்க்கில் ஒரு ½ டேங்க் மெயின்டைன் பண்ணுங்கள். ப்ளஸ் அது இல்லாமல் அந்த பெட்ரோல் காலியாகிற வரைக்கும் ரிசர்வ் ஆகிற வரைக்கும் அந்த பெட்ரோலை ஓட்டிட்டு திருப்பி பெட்ரோல் போடுங்க. ஏன்னா நீங்கள் மேலே பெட்ரோல் போகிறதுனால உள்ளே இருக்க பெட்ரோலில் இருக்க அழுக்கு ஸ்மஜ்ஜு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் டேமேஜ் பண்ணுது. அதுக்கப்புறம் இன்ஜெக்டர் டேமேஜ் பண்ணுது. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்டு நீங்கள் வரீங்க. இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நீங்களே கொஞ்சம் க்யூர் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளத்தோடு நீங்கள் கேரேஜுக்கு வரதை வந்து நீங்களே அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வண்டியை எந்த பிரச்சனையும் எல்லாம் ஓடும். எங்களால் முடிஞ்ச டிப்ஸ் அவ்வளோதான். எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா வந்து அடுத்தடுத்து நாங்கள் பார்க்குற எல்லா வண்டியிலுமே பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப நாள் யூஸ் பண்ணல, இந்த 3 மாதம் யூஸ் பண்ணல, 4 மாதம் யூஸ் பண்ணல, இந்த மாதிரி பிரச்சனையோடு தான் வண்டிங்க வருது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பிளாக் ஆகுது, ஃபில்டர் பிளாக் ஆகிடுது, ஃபியூல் மோட்டர் ஜாம் ஆகுது, அப்புறம் ரிலே ஜாம் ஆகி நிற்கிறது, இந்த மாதிரி ஃபங்கஸ் வருது, இந்த மாதிரி இஷ்யூஸ்னால தான் வருது. அது மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது. நம்ம ஃபுல்லாரிட்டி ஆனதுக்கப்புறம் எவ்வளோ சர்வீஸ் காஸ்ட் ஆச்சு, ஸோ செப்பரேட் வீடியோ நிஞ்சா செப்பரேட்டாக வண்டியை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பேசணும். ஏன்னா நிறைய பேர் வந்து நிஞ்சா 650 பற்றி நிறைய பேர் என்கிட்டே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ. ஏன்னா செகண்ட்ஸில் வாங்கினா கூட பார்த்தீங்கன்னா அந்த ER6N அப்புறம் நிஞ்சா 650 இதெல்லாம் ஒரு கம்மியான. ஆமாம், நேற்று கூட வேர்சஸ் வந்ததுங்க. புது வண்டி வேர்சஸ் 2021-22 மாடலு. அதுவும் ஜெனரல் சர்வீஸ் வருது. அதுவும் வந்தோடனே அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக கண்டிப்பாக வரும். ஒரு தேங்க்ஸ் ப்ரோ பொறுமையாக வீடியோ கொடுத்ததுக்கு. அண்ட் 360 டீமோட ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். 2 ஸ்ட்ரோக் ஆகட்டும், ஸோ சூப்பர் பைக் ஆகட்டும், இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் மாடிஃபைடு பைக்ஸ் இல்லை நீங்கள் பைக்ஸ் இல்லை 360 ஆட்டோமோட்டிவ் நீங்கள் சர்ச் பண்ணாலே எல்லா வீடியோஸும் வரும். நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பல்சர் 220 ரீலான்ச் ஆச்சு, நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஸோ அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இப்போ நம்ம வினோத் ப்ரோ சொன்ன மாதிரி இந்த சேஞ்சஸ் வந்து பல்சர் 220 வந்திருந்ததுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் மீட் பண்ணாலே பை ஃப்ரம் ARK.